என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல? சாப்பிடுங்க. விட்டேன்டா கண்ணு செதறி போயிடுறேன். போடா. என்ன கேனச்சிட்டு நினைச்சியா? என்ன பேர்றா? சோறுங்க. சோறா? இப்பதானே கேட்டீங்க சோறா? இது பேர் சோறா? என்னடா சொல்லிருக்கா? யார வேலை செய்த இந்த ஹோட்டல்ல? ரைஸ் பண்ணுங்க. இது சமாளிங்க. முட்டாளே கண்ணு தெரியுதா தெரியல பட்டப்பாறையில பேர் மீன் பொரிச்சதா? நம்ம கடையில அப்படிதாமா இருக்கும். ஹோட்டல்ல என்ன என்ன மா பாஸ்மதி போடா மா பாஸ்மதி என் சோறு வேணா ஒண்ணு வேணாம் போடா மா எங்கம்மா போறீங்க? பில்லு கட்டிட்டு போங்க. அதெல்லாம் போடா தர முடியாது. நான் ஓசியா சாப்பிட வந்தீங்களா? ஓசியா சாப்பிடுறீங்களா பார்த்தா அப்ப தெரியுதா? சாப்பிட்டு நைஸா நவுறீங்க. சிரிக்கா தெரியுதா? சிரிக்கா தெரியுதா? என்ன அறிவு இருக்கா இல்லையா? அறிவு இருக்கா இல்லையா? அட காதுல சேடை கணக்கா இருக்கான் போலடா. வாயில என்னதா இருக்கு? அடிச்சா உடைய போடா. இந்த செல்லுல பாப்பாங்கல்ல காமெடி வீடியோலாம். செல்ல இல்லப்பா. தெரியாது இல்ல. வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு பேப்பர்ல எழுதி தரேன். நாகை 360 யூடியூப் சேனல் எழுதி தரேன். நான் படிக்கல. ஹை கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதுரையில் இருக்கோம். மதுரையில் ஊமச்சிக்குளம் மெயின் ரோட் ஆலாத்தூரில் தான் இருக்கோம். இங்கே வந்து நம்ம வந்து எஸ்கே வசந்தம் ஹோட்டல் அங்கே தான் வந்து ஒரு ப்ராங்க் ஒன்று பண்ண போகிறோம். அதாவது வர்ற கஸ்டமரை வந்து ஒரு தரமாக செய்ய போகிறோம். இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வேறு லெவல் பண்ணிருக்கு. ஸோ நியர்பையில் நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம ஹோட்டல் விசிட் பண்ணுங்கள். இங்கே வந்து குஸ்கா ஸ்பெஷலாக ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே வந்து வெரைட்டி ரைஸ் இருக்குது, அப்புறம் டீ காஃபி டிஃபன் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஊமச்சிக்குளம் சரௌண்டிங் நம்ம மதுரைக்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஷாப்பை ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். குஸ்கா பார்த்தீங்கன்னா வந்து சீரக சம்பாவில் ரொம்ப சூப்பராக இருக்குது. வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ எப்படி வருது, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான ஆளில் வச்சுட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு கைகள் ஒரு இடம் இங்கே பக்கத்து சைட்லம்மா இப்படி போங்க சைடில். என்னம்மா சாப்பிட்றீங்க? ஒயிட் ரைஸ். ரைஸ் ஒயிட் ரைஸா? ஆமாம். சைடிஷ் எதாவதுமா? சிக்கன் இருக்கு. சாப்பாடு எடுத்துகிட்டு வர. கொண்டாரு. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? என்ன இருக்குது சார்? ஒயிட் ரைஸ் இருக்குது, சிக்கன் இருக்குது, ஃபிஷ் இருக்குது. ஒயிட் ரைஸ். என்னம்மா? இது வைப்பாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னம்மா? என்ன அரிசி வச்சிருக்க வேகாம? ஒரு நிமிஷம் தேவத்தில் சிக்கன் 65 இதே வேலை அப்புறம் எங்க வந்துட்டு போய் பூரா இங்க பாரு. வேப்ப முளையாடி வைக்காம சாப்பிடுமா? வேறணும்மாடா. ரைஸே வேகல. 65 அது சாப்பிட்டு 65ங்க. வேகல ஒன்றும் செய்யல. அது அள்ளி சாப்பிட்டு முட்டாக்களை. ரைஸ் நல்லா சாப்பிடும். மஞ்சள் மீனுமா? மீன் ஓகே. போதுமா? மீன் போதுமாண்ணா? போ. மீன் வேணா கேளுங்க. வாடங்க. என்னம்மா? ஏண்டா உன்னை சோறு கேட்டா அரிசியை கொண்டு வந்து வச்சிருக்க, பச்சை மீனை கொண்டு வந்து வச்சிருக்க, சிக்கனை கொண்டு வந்து தள்ள செங்கலை வச்சுக்கிட்டு இருக்க. சார் நம்ம கடை உங்களுக்கு தெரியாதா? என்னடா கடை வச்சு நடத்துறீங்க?
இதுதாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான். இப்ப நாங்க எதுவுமே வந்து இது பண்ண மாட்டோம். இது எல்லாம் ஃப்ரெஷ்ஷா தான் வைப்போம். அது எவ்வளவு பச்சை கஷ்டம் பச்சையா வைப்பீங்களா அப்படியே? அதெல்லாம் உடம்புக்கு நல்லது. பச்சையா சாப்பிடும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும், உடம்புக்கு நல்லது. சோறா உங்களுக்கு? சோறுதாம்மா, வேற என்னது? ஹோட்டல்ல சோறா? நம்ம எப்பயுமே வந்து ப்ராப்பரா செய்வோம், ஹைஜீனிக்கா தான் இருக்கும், சுத்தமா தான் இருக்கும். எது எப்படி இருக்கோ அதை அப்படியே தான் நாங்க வைப்போம். சும்மா அதை விட்டுட்டு நல்லா இருக்குண்ணா, நீ சாப்பிடுங்க. 65 சாமியா இதுவா. ஏண்டா வெண்ண சிக்கன் ஆடாது? சாப்பிடுமா? இது சிக்கனா? ஏமா சாப்பிடுமா? சூப்பரா இருக்குமா, சிக்கன் சூப்பரா இருக்குமா. சாப்பிட கொஞ்சம் லேட். போடா மாங்காய் மடையா. வேற அம்மா உங்க சாப்பிடுமா? என்னப்பா அரிசியை குடுத்து சோறுன்னுகிட்டு இருக்கத? சாப்பிடுறது சாப்பிடுமா? என்ன தடை சாப்பிட்டு என்னங்க வியாபாரம்? 65மா. ஏமா வியாபாரத்தை எடுத்துட்டு கடையில வந்தா? சோறு கேட்டா எதை வைக்கிற? சோறு வச்சுக்கோங்களா? சோறு தான் உனக்கு கேட்டேன். சோறு இருக்கு, மீன் இருக்கு, 65 இருக்கு, எல்லாம் இருக்கு. மதுரைக்காரங்க குணம் தெரியாம தர்ற. என்ன குணம் தெரியாம வருதா? இன்னொரு வறுத்து மீன் ஒண்ணு. இன்னும் வறுத்து மீன் வேணுமா? சோறு கொண்டு வாடா. டென்ஷன் ஆயிருவேன். ஓ வயசுக்கு தானே மரியாதை விட்றா. போடா. என்னம்மா? அரிசியில உட்கார்ந்துட்டு என்ன அப்படி அரிசி அள்ளி வச்சுக்கிட்டு இருக்க? விலையில 65 செம்ம இது. ஏ முட்டா பாரு. கண்ணு தெரியுதா? தெரியல பட்டப்பாறையில. அவங்க எதுக்கு இது பண்றாங்க? ஏமா நல்லா சாப்பிடுமா. ஏமா மண்ணாங்கட்டியை திண்டுக்கிட்டு இருக்கடா. சாப்பிட விருப்பம். போடா எனக்கு சோறு கொண்டு வாடா. போடா. சோறு வச்சுக்கலாமா? சோறுல அரிசி அது 65 இருக்கு, மீன் இருக்கு, அது சோறு இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுக்கு பேர் மீன் பொரிச்சதா? என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க என்கிட்ட? எப்படா மனுஷன் திம்மானாடா? மீன் எல்லா மனுஷன் திம்பாங்கம்மா. இந்த மனுஷன் தின்னு இருக்காம பாரு பச்சைய. உங்களுக்கு பிடிக்காதா? நல்லா இருக்குல்ல? சோறு கொண்டு வாடா. சோறு வச்ச சோறை திங்க மாட்டீங்க, அப்புறம் சோறுனா? சோறு எடுத்துட்டு வா. சோறு தான் கேட்டேன். சோறு தான் வச்சுக்கோங்களா? இது பூரா எப்படி இருக்கு? நீங்க- ஒரு மனுஷன் திம்பானா? நீங்க என்ன கேட்டீங்க? சோறு தான் கேட்டேன். வச்சாச்சுல்ல? அரிசி இது நம்ம கடையில அப்படிதாம்மா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். ஹோட்டல்ல என்ன என்ன என்னம்மா? என்ன அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க? பச்சை வந்த மனுஷன் மக்களுக்கு நல்லா பாருங்கடா ஹோட்டல்ல. சாப்பிடுமா. இதே மனுஷன் திங்கல, அவ்வளவு திங்கல மனுஷன் இல்லையா? இதெல்லாம் கேட்கல. சோறே கேட்டேன். கொண்டு வந்து வைடா. பாசுமதி. அடிச்சா உனக்கு போடா. பாசுமதி. என்ன ஓடுறானா? சோறை வச்சுக்கலம்மா. போடா. பேசிக்கிட்டே இருக்காம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு மனசுல? சாப்பிடுங்க. விட்டேன்டா கண்ணு செதறி போயிருந்தேன். போடா. இங்க பாருங்க, சும்மா மிரட்டிட்டு இருக்காங்க எங்கிட்ட வந்து. வேலை பார்த்த போது பச்சை தூக்கி வைப்பீங்களா அப்படியே? நான் 65 பிளேட். கடைக்கு நாளைக்கு மக்க மனுஷன் வருவாங்களாடா? சாப்பாடு நல்லா இருக்குல்ல? சாப்பாடு சூப்பரா இருக்கு. அப்படியே கதிரா சாப்பிடுமா. போடா வெண்ணா பட்டப்பாலைய கண்ணு தெரியாம திர்ற. ஏமா சாப்பாடு நல்லதாமா இருக்கு. குழம்பு இல்லையா? நல்லா இருக்கு. எங்களுக்கு நாள் நீ சோறு கொண்டு வாடா. போடா. சோறு வேணுமா? ஆமா. சரி, உட்காரு. என்ன சோறா? சரி உட்காருங்க. உட்காருமா. சோறு வேணுமா? சோறு தானே வேணும். உட்காருங்க. எது கத்துறீங்க? போடா, எடுத்து. உட்காருங்க. எது கத்துறீங்க? 65 பிளேட்னா. எடுத்து வரணும். ஏடா இது என்ன கேனச்சிட்டு நினைச்சியா? இது என்ன பேர்றா? சோறுங்க. இது பேர் சோறா? இப்பதானே கேட்டீங்க சோயா? இது பேர் சோறாடா? நான் கொஞ்சம் நீ யார வேலை சேர்த்த இந்த ஹோட்டல்ல? ரைஸ் பண்ணுங்க. என்னங்கண்ணே? டேய் எனக்கு போய் சோற கொண்டு வரையா நான் போவா. எனக்கு சோறு வேணா ஒண்ணு வேணாம் போடா. என்னமா போறீங்க? பில்லு கட்டிட்டு போங்க. பில்ல சாப்பிடாம நான் கட்டுவேன். இங்க பாருங்க, அதெல்லாம் இங்க பாருங்க, ஏமாத்திட்டு போறாங்க. முட்டாப்பைய உடுப்பேன். நான் கொடுக்க மாட்டேன். சாப்பிடாம காசு வருமா? என்னம்மா இப்படி பச்சையால நாங்க திங்க மாட்டோம்டா. இங்க பாருமா, மொத்தம் 250 ரூபா. ஏண்டா இந்த அரிசிக்கு பச்சை மீனுக்கு இந்த செல்ல கட்டிக்கு நாங்க காசு 250 ரூபா கொடுக்கணுமா? சாப்பாடு வச்ச முடியாது. நீங்க சாப்பிடுங்க, உங்க விருப்பம். நீங்க சாப்பிடுங்க, உங்க விருப்பம் அது. நான் சோறுதான் கேட்டேன். நீ கொண்டு வந்து வச்சா போட தர முடியாது. நான் ஹோஸ்டல் சாப்பிட வந்தீங்களா? ஓசியா சாப்பிடுறீங்களா? பார்த்தா அப்ப தெரியுதா? சாப்பிட்டு நைஸா நவுறீங்க. வேலை சிரிக்கா தெரியுதா? ஏண்டா கேப்பேன். சாப்பாடு வச்சு சாப்பிட உங்க விருப்பம். காசை கொடுத்துருப்பாங்க, எல்லாம் பிரச்சனை ஆயிடும். நான் தர மாட்டேன்டா. ஏன் தர மாட்டீங்க? எதுக்குடா? நான் ரைஸ் தான்டா கேட்டேன். நான் வச்சிருக்கேன் ரைஸ். அரிசி அது. அரிசி மீன் கேட்டா பச்சை மீன் வைக்கிறீங்க. சிக்கன் 65 கேட்டா நீ செங்கல் தூக்கி வைக்கிற. கீரை கேட்டா பச்சை கீரை தூக்கி வைக்கிறீங்க. அவன் எவ்வளவு சுகரா சாப்பிட்டு இருக்கான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படியே தர முடியாதுடா. அதெல்லாம் மனுஷனாடா. அப்படி துண்டுக்கிட்டு இருக்கேன். நல்லதாம தின்னுட்டு என்ன அறிவு இருக்கா இல்லையா? அதெல்லாம் காது கேட்காத செவிடன் எனக்கு இருக்கான் போலடா. சாப்பிடுங்க. நீ தின்றா வாயில என்னதான் இருக்கு? காசை கொடுத்துருவோமா? அதெல்லாம் இதுமா மத்த எல்லாம் சாப்பாடு வேஸ்டா போறதா? காசு தர முடியாது, ஒண்ணும் தர முடியாதா? ஏரியா பக்கம் வந்துடாத. என்னம்மா ஏமாத்திட்டு போறீங்க? தர முடியாது. காசு கொடுத்துருப்போமா? நான் தர மாட்டேப்பா. சோறு கேட்டதுக்கு அரிசியை வச்சிருக்க, செங்கக்கல்ல வச்சிருக்க, கறி கேட்டா, மீனை கேட்டா பச்சையை வச்சிருக்க. சரி, பாதி காசை கொடுத்துருப்போங்க. அதெல்லாம் தர முடியாது. போடா. பின்னாடியே வந்துட்டு உனக்கு மரியாதை அவ்வளவுதான். எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? ஏண்டா அடிச்சேன்டா. போடா. அடிச்சா விடுவேன். போடா.
நாயே பின்னாடி வந்து அம்மா சரிங்க வாங்கம்மா இங்கே வாங்க நீ எதுக்குடா கூப்பிட்ட? இங்கே வாமா வர முடியாதுடா. அம்மா இங்கே வாமா போடா. இங்கே வாங்க இங்கே வாமா அம்மா சரிங்க இருங்க இங்கே இருங்க நீ காசு தானே பிரச்சனை காசு தரமாட்டீங்களா தரமாட்டீங்களா நீங்கள் தரவானா இங்கே வாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னது அது? இங்கே வாமா அங்கே வாமா சொல்கிறேன் நான் அதெல்லாம் வர முடியாதுப்பா. இல்லைம்மா நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு இருக்கோம்மா இங்கே என்ன வீடியோ எடுக்கிற? உனக்கு சோறு தான் நான் கேட்டேன். சோறு தானே கேட்டீங்க அரிசி வச்சுட்டானா ஆமா. அரிசி தானே வச்சேன் அரிசி வச்சுட்டேன். இங்கே வாங்க இங்கே பாருங்க ஒரு வீடியோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் அங்கே சாப்பாடு எல்லாமே நம்ம கடையில் இருக்குது நீங்கள் வாங்க மீன் கேட்டா பச்சை மீனை பொரிக்காம வச்சிருக்கேன். எல்லாமே இருக்குமா நாங்கள் ஒரு காமெடியாக இங்கே பண்ணோம் நீங்கள் வாங்கலாம் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன் 65 கேட்டோம்னா செங்கக்கல்ல வச்சிருக்கேன். நீங்கள் வாங்கம்மா உங்களுக்கு எல்லாமே இருக்குது நாங்கள் இந்த டிவி சேனல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நமக்கு தெரியாது அதெல்லாம் எனக்கெல்லாம் புரியாது. டிவி சேனல் இருக்குல்லம்மா தெரியாதுப்பா. இந்த செல்லில் பார்ப்பாங்கல்ல காமெடி வீடியோலாம் எனக்கு செல்லே இல்லப்பா. இல்லைம்மா அந்த காமெடி வீடியோலாம் பார்ப்பாங்க உங்கள் வீட்டில் பசங்க பேரன் வச்சுருப்பாங்களா பசங்களாம் பார்ப்பாங்க, நான் விரும்ப மாட்டேன் அதை. எனக்கு என்னதுன்னு தெரியாது. தெரியாது இல்லை வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு பேப்பரில் எழுதி தரேன் நாகை 360 யூடியூப் சேனல் எழுதி தரேன் நான் படிக்கல. நான் பேப்பரில் எழுதி தரேம்மா நீ எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்து எதாவது நெட்டில் போட்டு பார்க்க சொல்லுங்கள் பேரம்பேத்திட்ட கொடுத்தவா பார்க்கவா? கூட்டு பார்க்க சொல்லுங்கள் சரி நம்ம காமெடி வீடியோ ஒன்று பண்ணுறோம் சரி சரி. இங்கே சாப்பாடு எல்லாமே இருக்குது நல்ல காது கேட்கும். பையாவே பேசுடா. இல்லைம்மா இது நாகை 360 காமெடி வீடியோ ஆ. இங்கே வாங்க சாப்பாடு இருக்குங்க காட்டுறோம் வாங்க இங்க வாங்க பாட்டி மாதிரி இருக்கிறீங்க பேர மாதிரி இருக்கிறேன் இந்த கிளி பேரத்தை வைவன்ல இந்த கிளி கிளிக்கிறீங்க கிளிப்போம்ல இங்க வாங்க மதுரைக்காரனால அப்படித்தானா எத்துதேன்.